ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிபி ட்ராக்கர் மணி. பிக் பாஸ் 9 தமிழ் தமிழுக்கான ஃபஸ்ட்டு நாமினேஷன் முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே அன்அஃபிஷியல் போல்ஸ் பார்த்துட்டு இவங்க ஃபஸ்ட்டில் இருக்காங்க, அவங்க லாஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருந்திருக்கலாம். என்கிட்ட அது இல்லாமல் எல்லாருமே டிஎம்ல வந்து ப்ரோ அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் சொல்லுங்கள் ப்ரோ, யார் ஃபஸ்ட்டில் இருக்கா யார் லாஸ்ட்டில் இருக்கான்னு அப்படின்னு நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ காலையில் நிலவரப்படி அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரில் யார் இருக்காங்க, ஃபஸ்ட்டு யார் லாஸ்ட்டில் இருக்கான்ற எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ வீடியோவில் போஸ்ட் பண்ணி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது மகளே. நேற்று யாரெல்லாம் நாமினேஷனில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வியானா அவர்கள் வந்துட்டு 3 ஓட்ஸ் வாங்கி வியானா அவர்கள் இருந்தாங்க. நம்ம ஆதிரே அவர்கள் 3 ஓட்ஸ் வாங்கி இருந்தாங்க. அப்புறம் அப்சரா 3 ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்க. பிரவீன் ராஜா வந்து 3 ஓட்ஸ் வாங்கியிருந்தாரு. அப்புறம் பிரவீன் காந்தி வந்து 4 ஓட்ஸ் வாங்கியிருந்தாரு. திவாகர் அவர் வந்து 7 ஓட்ஸ் வாங்கியிருந்தாரு. அண்ட் கலையரசன் 12 ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டு. 3 பேர் வந்துட்டு சூப்பர் டியூலக்ஸ் ஹவுஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி 3 பேர் வந்து சேஃபாக இருக்கலாம்னு சொல்கிறேன். இவங்க 3 பேர் நம்ம ரம்யா ஜோ, சுபிக்ஷா அண்ட் துஷார், இவங்க 3 பேருமே வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுறாங்க. ஸோ இவங்க சேஃப் ஃப்ரம் திஸ் வீக் நாமினேஷன், ஓகேங்களா? ஸோ இந்த எத்தனை பேர் 7 பேரில் வந்து யார் எலிமினேட் ஆக போகிறா இந்த வாரம்? சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக சிங்கிள் எவிக்ஷன் தான் மக்களே இருக்கும். ஏன்னா தீபாவளி வீக்ஸ்லாம் வருது இல்லையா? தீபாவளி வீக்லாம் வரதுனால கண்டிப்பாக நோ எலிமினேஷன் இருக்கும். ஸோ அது தவிர இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், நிறைய டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. ஏன்னா வைல்ட் கார்ட்ஸ்லாம் வேறு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் உள்ள ஒன்றும் இல்லையா? அதுக்காக கண்டிப்பாக டபுள் எலிமினேஷன்லாம் நிறையா இருக்கும். ஸோ இப்போ ஓட்டிங் ஆர்டரை பார்த்துருவோமா? அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் ஃபஸ்ட்டு இருக்கா, யார் செகண்டில் இருக்கா, யார் லாஸ்ட்டில் இருக்கான்னு. எப்பா உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஈகராக தான் இருந்தேன். உள்ளது சோர்ஸ் என்ன ஆர்டர் சொல்லுவாங்கன்றதை பற்றி பார்த்தோன்னே நானும் மிரண்டு போய் உட்காந்துருக்கேன். ஸோ இவங்க ஃபஸ்ட்டில் இருக்காங்களா இவங்க செகண்டில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு, ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரில் யார் ஃபஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வியானா அவர்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்காங்க. என்னப்பா வியானாவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, எனக்கு ஷாக்காக தான் இருக்குது. வியானா ஃபஸ்ட்டில் இருக்காங்க. வியானா அக்காவுக்கு வந்துட்டு எனக்கு தெரியும் மக்களே, எனக்கு ஆரம்பமே தெரியும். இவங்க அக்கா உள்ளே வந்தாலே எதுவும் பண்ணாமல் இருந்தாலே ஓட்டு போடுவோன்னு சொல்லி. லாஸ்ட் சீசன்லேயும் இதேமாரி தான் ஒருத்தங்களுக்கு ஆச்சு. ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உள்ளே தான் இருந்தாங்க. மொதல் ஒரு 2-3 நாள் சும்மா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஓட்டு சும்மா பயங்கரமாக தெறிக்க விட்டுட்டு இருந்தீங்க. அதே மாதிரி தான் இப்போயும் நடந்துகிட்ருக்கு. வியானா அவர்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. ஓட்டிங் பயங்கரமாக வந்துட்டுருக்கு அவங்களுக்கு. எதுக்குப்பா வருது, எங்கேருந்துப்பா வருது, எதனால் வருது அப்படின்னு கேட்டால் தெரியல. அவங்களுக்கு வந்துட்டு அழகாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க அங்கங்கே வந்து பாயிண்ட்ஸ் பேசுறது மட்டும் தான் என்னால் பார்க்க முடியுது. மற்றபடி வந்துட்டு எதுவுமே பண்ணுறது இல்லை. பார்ப்போம். இப்போ தான் ஒரு நாள் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அடுத்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திவாகரன் இருக்காப்புல. என்ன ப்ரோ திவாகரனா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, திவாகரன் தான். ஸோ வாட்டர் மிலான் ஸ்டார் தான் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கார். நான் என்ன சொல்கிறேன்னா மக்களே, கண்டிப்பாக இவருக்கு ஓட்டு வரும்னு சொல்லி எனக்கு தெரியும். ஏன்னா இவர் தான் கண்டென்ட் கொடுக்குறாரு. நேற்று எடுத்துக்கோங்க, எபிசோட்லையும் எடுத்துக்கோங்க, 24/7 ஸ்ட்ரீமும் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாத்துலேயும் திவாகர் தான். திவாகர் வாட்டர் மிலான் ஸ்டார் தான். பார்த்தீங்கன்னா சண்டைன்னா சண்டையில் இருக்கார், ஆக்டிங் பண்ணுறன்ற பேரில் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்காப்புல. ஸோ மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்கல்ல. ஸோ செகண்ட் பிளேஸில் திவாகர் அவர்கள் இருக்கார். திவாகர் அவர்களுக்கும் வியானா அவர்களுக்கும் வந்துட்டு ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. திவாகர் எப்போ வேணாலும் மேலே போகலாம், ஓகேங்களா? என்ன ப்ரோ திவாகர் எலிமினேட் ஆவார்னு நினச்சிட்டு இருந்தோம், திவாகர் செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறேன் ப்ரோ. ஆமாங்க, அவங்க உள்ள சோர்ஸ் லிஸ்ட்டை தானப்பா சொல்ல முடியும். வியானா வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் திவாகர், அண்ட் தேர்ட் பிளேஸில் நம்ம ஆதிரை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க. ஸோ ஆதிரை அவர்களுக்கு ஓட்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆதிரை அவர்கள் வந்துட்டு நேற்று நாமினேஷன் ப்ரெஸ்ஸில் ஒரு சில பாயிண்ட்ஸ் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திவாகர் அவர்கள்லாம் வந்துட்டு எதுக்கு எடுத்தோம் அப்படின்ற மாதிரி, லைக் அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்களாம் இங்கே வந்திருக்கோம், அவர் எதுவுமே பண்ணாமல் இங்கே வந்துட்டாருன்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து சிலருக்கு ஏற்றுக்கும்படியாக இருக்கும், சிலருக்கு ஏற்றுக்கும்படியாக இருக்காது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வராங்க. அவருமே ஒரு விதத்தில் ஏதாவது பண்ணி தான் வந்தார், ஓகேங்களா? யாருமே எதுவும் பண்ணாமலாம் வரமாட்டாங்க. ஸோ வந்துட்டு சில பேருக்கு அது வந்துட்டு கரெக்ட் பாயிண்ட்டாக இருக்கும், சில பேருக்கு அது ஒத்துக்க முடியாது இருக்காது. ஸோ ஆதிரை அவர்களுக்கு வந்துட்டு ஓட்ஸ்ன்றது வந்துட்டு இருக்கு. ஸோ வியானா, திவாகர் அண்ட் தேர்ட் பிளேஸில் ஆதிரை அவர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருக்குள்ளே தான் போட்டியே அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்தில். ஸோ இவங்க 3 பேர் சேஃப்னு சொல்லிடலாம். இவங்க 3 பேர் வந்துட்டு சேஃப்னு சொல்லிடலாம். அது கீழே வரவங்க தான் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரில் இருக்காங்க. அடுத்து நம்ம யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரவீன் ராஜ் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு மக்களே. ஆரம்பித்ததுலேருந்து கிராண்ட் லான்ச் முடிஞ்சதுலேருந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஆனால் முக்கியமாக அவன் சொல்லணும் போனோன்னா, திவாகர் அண்ணனுக்கு திவாகர் போபியா பிடிச்சிருச்சான்னு தெரில. எப்போ பார்த்தாலும் திவாகர் நோண்டிகிட்டே இருக்காப்புல. திவாகர் வந்து சும்மா இருந்தாலும் சரி, இவர் வந்துட்டு போய் நோண்டிகிட்டே இருக்காப்புல. ஏதாவது சண்டை இழுக்கணுன்ற மாதிரி பண்ணுறாப்புல. அந்த காலையில் கொரட்டை சண்டை, தேவையே இல்லாத சண்டை மகளே. போயிட்டு கொரட்டெலாம் விடாதீங்க, எனக்கு பிடிக்காது, நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினா எனக்கு புரியலை.
எல்லாத்துக்கும் வந்துட்டு விவாகரை வந்துட்டு புள்ளி பண்ணுற மாதிரி பேசுறது, மாக் பண்ணுறது, அவர் மாதிரி கை நீட்டி பேசக்கூடாதுன்றது. கை நீட்டி எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது மக்களே. 4th சீசனில் எனக்கு இது பார்த்துனே 4th சீசன் ஞாபகம் தான் வருது. பாலாஜி அவர்கள் யாரியை பார்த்து கை நீட்டி வேணாம், நீட்டி பேசாது அப்படின்னு சொல்லுது. எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும், கை நீட்டி பேசுறது மாரி ஒரு பழக்கம். சத்தமாக பேசினா திருப்பி அவங்க கை நீட்டி பேசுவாங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு பெரிய குறையாக சொல்லி கை நீட்டிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது வந்துட்டு எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஸோ பிரவீன் ராஜ் அவர்கள் 4th பிளேஸில் இருக்கார். அவருக்கு ஓட்டு வந்துட்டு ஆதிரியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, வியானா, திவாகர், ஆதிரி 3 பேருக்கு ஓட்டு வந்துட்டு பயங்கர இதாக வந்துட்டு இருக்கு மக்களே, அதான் சொல்லணும். ஸோ இது வந்துட்டு காலையில் நிலவரப்படி இருக்கான ஓட்டிங் ஆர்டர். ஸோ 4th பிளேஸில் பிரவீன் ராஜ். ஸோ 5th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மக்களே எனக்கு ஆச்சரியம், உங்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அகோரி கலையரசன் அவர்கள் 5th பிளேஸில் இருக்காப்புல. என்னப்பா சொல்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, அறுப்பா ஓட்டு போடுறது. ஸோ இவர் வந்து எப்படி விளையாடுறாரு, எப்படி விளையாட போகிறாருன்னு பார்க்கறதுக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ 5th பிளேஸில் அகோரி கலையரசன் இருக்கார். அவர் ரொம்ப அமைதியாக தான் இருக்கார் மக்களே. நான் பார்த்த வரைக்குமே ரொம்ப அமைதியாக இருக்காரு, எதுவுமே கண்டென்ட் எதுவுமே பேச மாட்டாரு. இனிமேல் தான் நம்ம வாட்ச் அவுட் பண்ணணும், என்ன பண்ண போகிறாரு, என்னெல்லாம் பண்ண இருக்காருன்னு சொல்லி. ஸோ அவர் வந்துட்டு 5th பிளேஸில் இருக்கார். ஸோ 6th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 3 தான் டேஞ்சரான ஜோன். ஓகேங்களா, அப்சரா சிஜே, நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் ஆகிய அப்சரா சிஜே வந்துட்டு 6th பிளேஸில் இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்சரா சிஜே வந்து 6th பிளேஸில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு எபிசோட் ஆரம்பிச்சு ஒன்றுமே பண்ணல பார்க்கல. நான் பெருசாக அவங்கள பார்க்கவே இல்லை. அங்கே வாமா மின்னல் மாதிரி அங்கங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க தவிர வேறு எங்கேயுமே வாய் ஓப்பன் பண்ணி பேசுகிற மாதிரி நான் பார்க்கல. ஸோ பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவங்ககிட்டேருந்து. ஸோ ஒரு நாள் தான் ஆயிருக்கு இல்லையா, நம்ம இன்னும் டூ ஏர்லி டு ஜட்ஜ். மக்களுமே வந்துட்டு இன்னும் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்க்ரீன் ஸ்பேஸில் வந்தால் தானே ஓட்டு போடுறதுக்கு யோசிப்பாங்க. ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லேயே வர்றாங்கன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ அப்சரா அவர்கள் வர நாட்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஷிவின் அவர்கள் மாதிரி இல்லைனாலும் கொஞ்சமாச்சு ஷிவின் அவர்கள் மாதிரி ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரக்டர் சார் பிரவீன் காந்தி அவர்கள் இருக்கார். பிரவீன் காந்திக்கு சுத்தமாக ஓட்டு இல்லை மக்களே. பிரவீன் காந்தி எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறது இப்போயே பார்க்க முடியுது என்னால். ஏன்னா வந்துட்டு சுத்தமாக ஓட்டு இல்லை. மனுஷன் உள்ளே உட்காந்தானா ஏதாவது பூமராக போட்டுட்ருக்காப்புல, பேசுனதே பேசிகிட்டு இருக்காப்புல, இல்லைனா வந்துட்டு ஏதாவது வித்தியாசமாக பேசுன்ற பேரில் மொக்க போடுறாப்புல அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸோ பிரவீன் காந்தி, அப்சரா சிஜே இவங்க 2 பேருக்கும் சுத்தமாக ஓட்டு இல்லை அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரில் காலையில் நிலவரப்படி. ஓகேங்களா, ஸோ திருப்பி நான் வந்து ஓட்டிங் ஆர்டரை சொல்லிடுறேன். வியானா அவர்கள் 1st பிளேஸில் பயங்கரமாக ஓட்டு வந்துட்டு இருக்கு, கேஸ்ட் ஆகிட்டு இருக்கு வியானா அவர்களுக்கு. அண்ட் திவாகர் அவர்களுக்குமே பயங்கரமாக கேஸ்ட் ஆகிட்டு இருக்கு கைஸ். ஆதிரைக்கும் சேம். இவங்க 3 பேருக்கு அஃபிஷியல் ஓட்டிங்கில் செம்மையாக ஓட்ஸ்ன்றது பயங்கரமாக கேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 3 பேரில் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்றதே சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ அடுத்து யார் பார்த்தீங்கன்னா, ஆதிரை கீழே பிரவீன் ராஜ் இருக்கார், அதுக்கு கீழே கலையரசன் இருக்காப்புல, அடுத்து அப்சரா சிஜே அண்ட் பிரவீன் காந்தி. இதில் யாருப்பா டேஞ்சர் ஜோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலையரசன், அப்சரா சிஜே, பிரவீன் காந்தி இந்த 3 பேரும் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. கலையரசன் ஓரளவு ஓகே சேஃபில் இருக்கார். அப்சரா சிஜியும் பிரவீன் காந்தியும் இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் எலிமினேட் ஆனால் நல்லாயிருக்கும், யார் எலிமினேட் ஆகணுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.